தமிழ்நாட்டோட உரிமைக்காக, தமிழ்நாட்டு மக்களோட எதிர்காலத்துக்காக டெல்லி வரைக்கும் சென்று தன்னோட குரலை அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம முதல்வர் விஜய், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களை சந்தித்த விஜய், தமிழ்நாட்டுக்கு முக்கியமான பல விஷயங்களை நேரடியாக முன்வைத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட், டெலிமிட்டேஷன், மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையா வைத்து தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களோட பாராளுமன்ற ரிப்ரசன்டேஷன் பாதிக்கப்படக்கூடிய நிலை வரலாம். அதனால தமிழ்நாட்டோட ரிப்ரசன்டேஷன் குறையக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான கோரிக்கையை விஜய் முன்வைத்திருக்காரு. இது ஒரு கட்சியோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை பற்றிய முக்கியமான இஷ்யூ. செகண்ட், நீட். தமிழ்நாட்டு மாணவர்களோட மெடிக்கல் ட்ரீம்ஸ்க்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கிற ஒரு விஷயம் நீட். மாணவர்கள் சந்திக்கிற சிரமங்களை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுக்கு நீட் எக்ஸிம்ஷன் வழங்க வேண்டும் என்று விஜய் கோரிக்கை வைத்திருக்காரு. 12வது, ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் அடிப்படையில் மெடிக்கல் அட்மிஷன் கிடைக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்காரு. ஒரு மாணவனோட ஃபியூச்சர் ஒரு எக்ஸாமோட ரிசல்ட்ல மட்டும் முடிவாகக்கூடாது என்பதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். தேர்ட், கௌவரி வாட்டர் இஷ்யூ. தமிழ்நாட்டு விவசாயிகளோட வாழ்க்கையோட நேரடியாக தொடர்புடைய பிரச்சனை காவிரி நீர். கோர்ட் மற்றும் ட்ரிபியூனல் ஆர்டர்ஸ் முறையாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வாட்டர் ஷேர் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக ட்ரக்ஸ் மற்றும் மெடிசின்ஸ் தவறாக பயன்படுத்தப்படுவதை கண்ட்ரோல் செய்ய ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் வெறும் மேடையில் மட்டும் பேசவில்லை. தமிழ்நாட்டோட முக்கியமான இஷ்யூஸை எடுத்துக்கிட்டு நேரடியாக டெல்லி சென்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டை முக்கியமான அமைச்சரை சந்தித்து அந்த பிரச்சனைகளை நேரடியாக முன்வைத்திருக்கிறாரு. பாலிடிக்ஸ் என்பது வெறும் பேச்சு மட்டும் கிடையாது. மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கணும், அதை சரியான இடத்துல பேசணும், அதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கணும். அந்த வகையில பார்த்தா விஜய்யோட இந்த முயற்சி டெஃபினெட்லி பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா இன்னைக்கு நாம எழுப்புற குரல் நாளைக்கு ஒரு பாலிசியையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் தேவை. தமிழ்நாட்டோட ரைட்ஸுக்காக ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் தேவை. மக்களோட ஃபியூச்சருக்காக ஒரு கிளியர் விஷன் தேவை. அந்த வகையில தமிழ்நாட்டின் குரலை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம டெல்லி வரைக்கும் கொண்டு செல்கிறார் விஜய். ஃபார் தி பீப்புள், ஃபார் தமிழ்நாடு, ஃபார் தி ஃபியூச்சர். தமிழ்நாடு பேசுகிறது. அந்த குரலை டெல்லியில் கேட்க வைக்கிறார் விஜய்.